ஆண்டவருக்குள் அன்பான இறைமக்களே, ஆண்டவருடைய அடியார்களே, விசுவாச உடன்பிறப்புகளே, ஊழியர்களே, உங்கள் எல்லாரையும் மிகுந்த அன்போடு வாழ்த்தி மகிழ்கிறேன். இந்த அருளுரை 2021 வருடம் ஜூலை மாதம் 4ஆம் தேதிக்காக, ஞாயிற்றுக்கிழமை, அதற்காக உங்களை வந்தடைகிறது. அது தென்னிந்திய திருச்சபையின்படி 5th Sunday after Trinity என்று அழைக்கப்படுகிறது. மூவொரு கடவுளை வழிபடும் நாம் இந்த ஞாயிற்றுக்கிழமைகளை ஆஃப்டர் ட்ரினிட்டி சண்டேஸாக நாம் அனுசரிக்கிறோம். ஆகினாலே அந்த நாளுக்குரிய செம்பொருள் கருப்பொருள் ஸ்டூவர்ட்ஷிப் சண்டே, அதாவது பொறுப்பாண்மை ஞாயிறு. ஸ்டூவர்ட்ஷிப் என்பதற்கு உக்ரானத்துவ ஞாயிறு என்று அழைப்பார்கள். உங்களுக்கு தெரியும், அது தமிழ் இல்லை என்று சொல்லி. ஆகினாலே பொறுப்பாண்மை, பொறுப்புடைமை என்றெல்லாம் அதை தமிழிலே அழைக்கலாம். பொறுப்புடைமை ஞாயிறு, பொறுப்பாண்மை ஞாயிறு என்று அழைக்கப்படுகின்றது. நண்பர்களே, இந்த அருளுரை ஜூலை மாதம் 4ஆம் தேதிக்காக உங்களை வந்தடைகிறது என்று நான் சொன்னேன். இந்த ஜூலை மாதம் 4ஆம் தேதி என்று நினைத்த உடனே அமெரிக்க ஐக்கிய நாடுகள் நம்முடைய ஞாபகத்திலே வர வேண்டும். ஏனெனில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளுடைய சுதந்திர தினம். அமெரிக்க ஐக்கிய நாடுகள், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அது ரொம்ப ரொம்ப நன்றாக இருக்கிறது. பாருங்கள், நம்முடைய இந்தியாவிலும் கூட யூனியன் கவர்மெண்ட் என்று தான் நாம் அந்த அரசை அழைக்கிறோம். நம்முடைய நாட்டிலும் நிச்சயமாக பல அரசுகள் இருக்கின்றன, மாநில அரசுகள். அந்த மாநில அரசுகளெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஒன்றிய அரசை நாம் வைத்திருக்கிறோம். அதனால அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இந்த ஜூலை 4ஆம் தேதி தங்களுடைய விடுதலை நாளை கொண்டாடுகிறார்கள். அதிலே வேடிக்கை என்னவென்றால், அவர்களையும் அடிமைப்படுத்தி வைத்திருந்தது அந்த இங்கிலாந்து நாடு, அந்த குட்டி நாடு. இங்கிலாந்து நாட்டிலே 5 ஆண்டுகள் வாழ்ந்தவன் என்ற அந்த முறையிலே அந்த குட்டி நாடு எவ்வளவு ஆற்றல் மிக்க நாடாக இருந்திருக்கிறது என்பது ஒரு பெரிய காரியம். ஆக இந்த நாளிலே நாம் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் உள்ள நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள், ஊழியக்காரர்கள் எல்லாரையும் நாம் வாழ்த்துகிறோம். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே டு த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இந்த ஸ்டூவர்ட்ஷிப் என்பது கூட வெறும் பணத்திலே மட்டும் ஸ்டூவர்ட்ஷிப் அல்ல, பொறுப்பிலே. அதனால தான் பொறுப்பாண்மை. பொறுப்பிலே, நேரத்தை செலவிடுவதிலே, உறவுகளிலே, குடும்ப உறவுகளிலே, சமூக உறவுகளிலே, ஏன் இயற்கையை பயன்படுத்துகிற வகையில் ஸ்டூவர்ட்ஷிப் டுவர்ட்ஸ் தி நேச்சர். ஸோ ஸ்டூவர்ட்ஷிப் டுவர்ட்ஸ் த சர்ச், ஸ்டூவர்ட்ஷிப் டுவர்ட்ஸ் த கம்யூனிட்டி, ஸ்டூவர்ட்ஷிப் டுவர்ட்ஸ் நேச்சர் என்றெல்லாம் நாம் சொல்லலாம். அதனால் பொறுப்பாண்மை என்பது எல்லா பக்கங்களிலும் திகழ வேண்டியது என்பதை முதலாவதாக ஒரு முகவுரையாக நான் சொல்ல விளைகிறேன். இப்பொழுது தென்னிந்திய திருச்சபை நம்ம கொடுத்திருக்கிற 3 பாடங்களையும் உங்களுக்கு தெரியும். நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அந்த 3 பாடங்களுக்கு வெளியே செல்ல மாட்டேன். வெளியே செல்ல மாட்டேன் என்பதனாலே ஏதோ அதனாலே கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறேன், ஆவியானவருடைய வழிநடத்தெல்லாம் கிடையாதா என்றெல்லாம் கேட்டு சும்மா கதை விடக்கூடாது. கண்டபடி பேசி, நிறுத்தாமல் பேசி, நேரத்தை கூட கவலைப்படாமல் பேசி, ஒரு மாதிரி கட்டி போடாத மாடு மாதிரி எல்லா இடத்துலையும் போய் மேய்ந்து விட்டு வருவது மட்டும் ஆவியின் வழிபாடு அல்ல. குறிப்பிட்ட ஒரு வரையறைக்குள்ளே நின்று, அதுவும் திருமறை வரையறைக்குள்ளே நின்று, இந்த டெக்ஸ்ட், இந்த 3 டெக்ஸ்டையும் எடுத்து அதை ஆராய்ச்சி செய்து, அதை ஏன் ஆண்டவருடைய அடியார்கள் இறைவேண்டலோடு நமக்கு தந்திருக்கிறார்கள் என்பதை யோசிப்பது மிகவும் நல்லது. அதனாலே அதையும் நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன்.
நான் ஒரு தென்னிந்திய திருச்சபை போதகராக இருக்கிறபடினாலே தென்னிந்திய திருச்சபைக்கு ஏற்றாற் போல தான் பேசுவேன் என்றெல்லாம் நினைக்கக்கூடாது. சரி, இப்பொழுது நாம் அந்த 3 திருமறை பாடங்களுக்குள்ளே செல்வோம். முதலாவது திருமறை பாடம் விடுதலை பயணம் 36வது அதிகாரம் 2 முதல் 7 வாக்கியங்கள். விடுதலை பயணம், எக்ஸடஸ் 36வது அதிகாரம். ஒருவேளை திருவிலியத்தை பற்றி கொஞ்சம் கூட அறிமுகம் இல்லாதவர்களுக்காக யாத்திரை ஆகும் என்று சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. யாத்திரை ஆகும் என்று பழைய சமஸ்கிருதத்தில் அழைக்கிற விடுதலை பயணம் 36ஆம் அதிகாரம் 2 முதல் 7 வாக்கியங்கள். அங்கே ஒரு அருமையான கதை வருகிறது, ஒரு நிகழ்வு வருகிறது. அது இறை மக்கள் ஆண்டவருடைய திருப்பீடத்தை கட்டுவதற்காக அல்லது ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்காக அல்லது கடவுளுக்கென்று ஒரு வழிபடும் இடத்தை கட்டுவதற்காக காணிக்கை கொடுக்கிறார்கள். அந்த கொடுத்தலிலே இருக்கிற ஸ்டூவர்ட்ஷிப். சாதாரணமாக அந்த காலத்திலே முந்தைய போதகர்கள் ஸ்டூவர்ட்ஷிப் சண்டை என்றால் ஈகை ஞாயிறு என்று தான் சொல்லுவார்கள். கொடுத்தல் ஞாயிறு. ஆனால் இப்பொழுது நாம் மாறி இருக்கிறோம். ஸ்டூவர்ட்ஷிப் என்பது கொடுத்தலோடு மாத்திரம் நின்று போடுவது அல்ல. அதனால இங்கே நான் அந்த விடுதலை பயணம் 36வது அதிகாரம் 2 முதல் 7 வாக்கியங்களுக்கு எழுதியிருக்கிற குறுந்தலைப்பு, அதாவது பெருந்தலைப்பு ஸ்டூவர்ட்ஷிப். அந்த ஸ்டூவர்ட்ஷிப் என்பதற்குரிய கிரேக்க சொல் ஒய்கோனோமஸ். ஒரு ஸ்டூவர்ட் என்பவர் ஒய்கோனோமஸ் என்று அழைக்கப்படுகிறார் கிரேக்கத்தில். அந்த ஒய்கோனோமஸில் இங்கே முதலாவது குறிப்பு என்னவென்றால் ஸ்டூவர்ட்ஷிப் ஆஃப் ஜெனராசிட்டி என்று சொல்ல வேண்டும். ஸ்டூவர்ட்ஷிப் ஆஃப் ஜெனராசிட்டி, அதாவது தாராள மனப்பான்மை உள்ள பொறுப்பாண்மை. சரியா இருக்கிறதா? தாராள மனப்பான்மையுடன் கூடிய ஒரு பொறுப்பாண்மை. இந்த தாராள மனப்பான்மை என்பதற்கு, ஜெனராசிட்டி என்பதற்கு கிரேக்க சொல் தேடிக்கொண்டிருந்தேன். கிரேக்கத்திலே அகத்தோ சுனே என்ற ஒரு அருமையான கிரேக்க சொல் இருக்கிறது. அகத்தோ சுனே என்ற ஒரு கிரேக்க சொல். ஜெனராசிட்டி, அதை எங்கே தேடினேன் என்று உங்களில் சிலராவது உணர்ந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். அந்த 9 கனியிலே, ஆவியின் கனி 9, ஆவியின் கனிகள் அல்ல, ஆவியின் கனி 9 கனியிலே ஜெனராசிட்டி என்பது ஒரு கனி, ஒரு சுளை. ஒரே கனிதான், அதில் ஒரு சுளை. அங்கே தேடினேன். அங்கே போடப்பட்டிருக்கு அகத்தோ சுனே என்று. அதனுடைய பொருள் என்னவென்றால் நற்செயல்களை செய்கின்ற ஒரு தாராள மனப்பான்மை. நற்செயல்களை செய்கின்ற ஒரு அகத்தோஸ் என்றால் நல்ல என்று உங்களுக்கு புரியும். அகத்தோ சுனை என்றால் நற்செயல்களை செய்கின்ற ஒரு தாராள மனப்பான்மை. இங்கே என்ன நடைபெறுகிறது? அந்த நிகழ்ச்சியில அல்லது அந்த கதையில the people of Israel gave enough for God's work, இல்லையா? கடவுளுடைய அந்த கட்டட வேலைக்காக நிறைய கொண்டு வந்து கொடுக்கிறார்கள், கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். கொடுத்தல் என்ற ஒரு தாராள மனப்பான்மை, அது ஒரு ஸ்டூவர்ட்ஷிப். இது நமக்கெல்லாம் ஒரு நல்ல முன்மாதிரி தான். This generosity is not only for church work but also in giving to the needy, இல்லையா? கோயிலை கட்டுறதுக்கு நீங்க கொடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஆனா பசியோடு இருப்பவர்களுக்கு ஆகாரம் கொடுப்பதற்கு ஆட்கள் இல்லை. ரெண்டும் சேர்ந்து நடைபெற வேண்டும். ஆலயத்தின் காரியங்களும் நடைபெற வேண்டும், ஆலயத்துக்கு அருகாமையில் இருக்கிற ஏழைகள் பாதுகாப்பும் நடைபெற வேண்டும். 132ஆம் சங்கீதம் 14-15 வாக்கியங்கள். அதன் ஏழைகளை நான் உணவு வழங்கி பாதுகாப்பேன். இந்த ஆலயத்தை நான் தெரிந்து கொண்டேன், இங்கு நான் வாசம் செய்கிறேன், இங்கே உணவு அதிகமாக இருக்கும், அதன் ஏழைகளை நான் பாதுகாப்பேன் உணவு வழங்கி. ஆகையினாலே
Generosity is not only in giving to the church but in giving to the people. அதைத்தான் ஆமோஸ் சொன்னார், ஏழைகளுக்கு கொடுங்கள் என்றார். அதைத்தான் ஆண்டவர் இயேசு சொன்னார், நீ போ, உனக்குள்ளதை விற்று ஏழைகள் கொடுத்து விட்டு பின்பு என்னவென்று பின்பற்று என்று சொன்னார். ஆக ஜெனராசிட்டி இன் கிவிங், ஸ்டூவர்ட்ஷிப் ஆஃப் ஜெனராசிட்டி இன் கிவிங். இதை நான் முதலாவது குறிப்பை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு துணை குறிப்பு கூட சொல்ல வேண்டும். ரொம்ப திடீரென்று மனதில் ஆண்டவர் ஏவினார் என்று சொல்ல வேண்டும். இன்னொரு துணை குறிப்பு, நான் ஆண்டவராலே கட்டாயம் ஏவப்பட்டேன் என்று நான் சொல்லுவேன். என்னன்னா, நீ பாருங்க, மக்கள் கொண்டு வந்து கொடுத்து 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 நிரம்பி விட்டது, அந்த பெட்டி நிரம்பி விட்டது. பொறுப்பாக இருக்கிறவர்கள் ஓடி போய் மோசேயின் இடத்திலே சொல்லுகிறார்கள், பெட்டி நிரம்பி விட்டது, இதற்கு மேல் கொடுக்க வேண்டாம் என்று நீங்கள் அறிக்கையிடுங்கள். அப்பொழுது ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார் மோசே, கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஏராளமாய் கொடுத்து விட்டீர்கள், தாராளமாய் கொடுத்து விட்டீர்கள், இனி ஒருவரும் கொண்டு வந்து கொடுக்க வேண்டாம், வேலைக்குரிய எல்லா பணமும் சேர்ந்து விட்டது. யோசிச்சு பாருங்க, எந்த போதகராவது இப்படி சொல்லுவாரா? எந்த திருச்சபை தலைவராவது இப்படி சொல்லுவாரா? எந்த இண்டிபெண்டன்ட் சர்ச்சில் இருக்கிற பாஸ்டர் சொல்லுவாரா? மிஷன் ஊழியக்காரர்கள் சொல்லுவார்களா? போதும், நீங்க கொடுத்துட்டீங்க, போதும். ஆஹா, அப்படி சொல்லக்கூடியவர்கள் இருந்தால் எவ்வளவு நல்லதாக இருக்கும். கொடு கொடு கொடு, கொடுத்து கொண்டே இரு, நசுக்கி பிழிந்து கசந்து கசக்கி மக்களிடமிருந்து வாங்குகிற ஊழியக்காரர்களை நாம் என்ன சொல்ல? அவர்களே அன்றாடம் காட்சிகளாக இருக்கிறார்கள். அவர்களிடத்திலே போய் கூடார கட்டுமானத்துக்கு காசு கொடு என்று கேட்பது எவ்வளவு அபத்தம். அதை கொடுக்காவிட்டால் அவர்களுக்கு சாபம் வரும் என்றும், கொடுத்தால் ஆசீர்வாதம் வரும் என்றும் போதித்து, இன்றைக்கு அப்படிப்பட்ட வியாபார ஊழியர்களுக்கு, திருச்சபைக்கு கொடுப்பதை விட அப்படிப்பட்ட வியாபார ஊழியர்களுக்கு அனுப்பி கொண்டே இருக்கிறார்களே. 200 கோடியை குவித்திருக்கிற ஊழியக்காரராவது சொல்லுவாரா இனி வேண்டாம் என்று? 2000 கோடியை குவித்திருக்கிற ஊழியக்காரர் சொல்லுவாரா இனி வேண்டாம் என்று? கஷ்டமாக இருக்கிறது இதை பற்றி பேசுவதற்கு. வேண்டாம் என்று சொல்ல பழகுங்கள். போதும், நிறைய நன்கொடைகள் வந்துவிட்டன என்று சொல்ல பழகுங்கள் ஊழியக்காரர்களே. அந்த மட்டில் நான் அந்த முதலாவது குறிப்பை முடித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, நாம் இப்பொழுது 2வது திருமறை பகுதிக்கு போகிறோம். இந்த ஜூலை மாதம் 4ஆம் தேதிக்கான அந்த ஆண்டவருடைய வார்த்தையிலே Stewardship Sunday, Oikonomos. First of all, we were thinking of an Oikonomos of Agatho Sune, stewardship of generosity. Secondly, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாடம் Philippians 4th chapter 10 to 20. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 10 முதல் 20 வசனம். பிலிப்பியர் நிருபமே, பிலிப்பியர் மடலே ஸ்டூவர்ட்ஷிப் மடல் என்று நமக்கு தெரியும் இல்லையா? அங்கே காணிக்கையை பற்றி, நன்கொடைகளை பற்றி நிறைய பேசுவார். திரும்ப சொல்லுகிறேன், உங்களுடைய நன்மைக்காக நான் அந்த 4 சிறைக்கூட மடல்களுக்கும் விளக்க உரை எழுதி முடித்து விட்டேன். இன்னும் 1 மாதத்துக்குள்ளே அந்த விளக்க உரை திருவிவிலியம் விளக்க உரை வரிசையிலே சிறைக்கூட மடல்கள் என்ற தலைப்பில் வெளிவர இருக்கிறது. திருச்சியிலிருந்து வாங்கி பயனடையுங்கள். பிலிப்பியர் நிறுவத்துக்கு நான் விளக்க உரை எழுதி கொண்டிருந்த பொழுது நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைந்தேன். நல்ல பொறுப்பாண்மையுள்ள ஒரு அடியாராக அந்த நிருபத்தின் ஆசிரியர் எழுதுகிறார். பவுல் எழுதினாரா இல்லையா என்றெல்லாம் நான் ஆர்கியூ பண்ணியிருக்கிறேன். போய் படியுங்கள். அது வரும்போது எல்லாரும் வாங்கி வாசியுங்கள் என்று உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆக பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரம். இங்கே தலைப்பு என்ன தெரியுமா? குறுந்தலைப்பு
Stewardship of self-contentment. Stewardship of self-contentment. கிரேக்க சொல்லை தேடினேன். அந்த செல்ஃப் கண்டென்ட்மெண்ட் என்பதும் உங்களுக்கு தெரியுமா, அதே ஆவியின் கனி 9 கடைசியாக வருவது விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த இடத்துல செல்ஃப் கண்டென்ட்மெண்ட் வருது. அதனுடைய கிரேக்க சொல்ல என்ன தெரியுமா? அவுட்டார் கையா. மனோரமியம் என்று ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? மனோரமியம் பிலிப்பியர் 4:11 செல்ஃப் கண்டென்ட்மெண்ட், மனோரமியம். ஆக சுய போதுமான தன்மை, அதாவது இப்படி எழுதியிருக்கிறது, போதுமென்ற மனதுடனே கூடிய பொறுப்பாண்மை. Paul is self-content. Verse 11 பார்த்தீங்கன்னா தெரியும். Paul is self-content. Enough is enough என்றுதான் அவர் சொல்லுவார். Enough is enough. போதும் என்று சொல்ல தெரியாதவர்கள் நிறைய பேர் உலகத்தில் இருக்கிறார்கள் இல்லையா? போதும் என்ற வார்த்தை நல்ல வார்த்தை. ஒரே ஒரு இடத்துல மட்டும் சொல்லுவாங்க. ஒரு 3 பொண்ணு பிறந்துருச்சு அப்படின்னா 4வது பொண்ணுக்கு 2 பொண்ணு பிறந்து 3வது பொண்ணு பிறந்துருச்சுன்னா அந்த 3வது பொண்ணுக்கு பேரே போதும் பொண்ணுன்னு வைப்பாங்க. அந்த ஒத்த இடத்துல தான் போதும்ன்றதே ஜனங்களுக்கு வருது. அதனால போதும் என்ற மனதுடைய பொறுப்பாண்மை. இந்த போதும் என்ற மனதுடைய பொறுப்பாண்மையை நான் அடிப்படையிலே என்னுடைய தகப்பனார் திரு மாசிலாமணி உபதேசியார் அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டேன். சிறப்பாக எனக்கு போதித்தவர், சிறப்பாக அப்படியே வாழ்ந்தவர். போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் என்று சொல்லி 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 வாழ்ந்தவர். மேலாயக்குடியிலே அவருடைய கல்லறை இருக்கிறது. என்னுடைய சொந்த ஊராகி மேலாயக்குடியிலே அவருடைய கல்லறை இருக்கிறது. அங்கே நான் எழுதியிருக்கிற வாக்கியம் கல்லறையில அந்த 1 தீமோத்தேயு 6:6 தான். அதை என்னுடைய அன்பு இளவல் திரு டென்சன், அருள் திரு டென்சன் ஹெக்டர் அதை தமிழிலே பெயர்த்து எழுதினார். நிறை மனத்தோடு கூடிய இறை பற்றே பெரும்பேறு. என்ன அருமை! ஐயா திரு டென்சன் ஹெக்டருக்காக நான் ரொம்ப நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நிறை மனத்தோடு கூடிய இறை பற்றே பெரும்பேறு என்று அதை எழுதியிருக்கிறார். அதைத்தான் அப்படியே அப்பாவுடைய கல்லறையில் எழுதியிருக்கிறேன். அப்பா அப்படியே வாழ்ந்தவர்கள் மாசிலாமணி உபதேசியார். அவர் எங்களுக்கு நிறைய சேர்த்து வைத்து விட்டு போகவில்லை, ஜனங்களை, மக்களை சேர்த்து வைத்து விட்டு போனார். அது உண்மை. சொத்து, செல்வம், நிலம், வீடு இவைகளெல்லாம் அவர் சம்பாதித்து வைத்து விட்டு போகவில்லை. எங்களுக்கு கொடுத்து விட்டு போனது மேலாக்குடியில் இருந்த அந்த ஒரு குடிசை வீடு. அதுதான் எங்களுக்கு அப்பா மூலமாக அம்மா மூலமாக எங்களுக்கு கிடைத்தது. ஆனால் கடைசி வரையிலும் மனரம்யமாக வாழ்ந்த என்னுடைய தாப்பனாருக்காக நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். ஒரு ஊழியக்காரனாக ஆக்கிவிட்டு அதிலே மகிழ்ச்சி கொண்ட ஆண்டவருடைய அடியார்கள் என்னுடைய தாப்பனாரும் தாயார். அதுதான் அவர்களுடைய பொறுப்பாண்மை. ஏனெனில் பேராசைக்கு எப்பொழுதுமே எதிர்த்து நிற்கிறது இந்த போதுமென்ற மனதுடனே கூடிய தன்மை. சொத்து சேர்ப்பதற்கு எப்பொழுதுமே எதிர்த்து நிற்கிறது. against greed and avarice, both in the church and the society. இன்னைக்கு திருச்சபையிலே பேராசை இல்லை என்று சொல்ல முடியுமா? இன்னைக்கு திருச்சபையிலே சொத்து சேர்க்கும் ஆசை இல்லை என்று சொல்ல முடியுமா? எவ்வளவு சொத்துக்களை குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி குவிக்க முடியாத, குவிக்க கூடாத ஒரு வாழ்க்கை வேண்டுமானால் எளிமையாக வாழ பழகிக்கொள்ள வேண்டும். நான் எழுதியிருக்கிறேன், simplicity in life is the secret of self-contentment. I repeat, simplicity in life is the secret of self-contentment. This is
the Jesus model. This was the Pauline model. If you live simply, you will have enough to give to others. எங்க அப்பா எனக்கு சொல்லிவிட்டு போனது, வாழ்ந்து காமித்தது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், குறைவான சம்பளம் தான். ஆனால் அந்த குறைவான சம்பளத்திலே அம்மாவை பாராட்ட வேண்டும், போதகர் அம்மாவை பாராட்ட வேண்டும். திருமதி தேவகிருபை ஞானவரம் அவர்களை சிம்பிளாக வாழ பழகி கொண்டபடியினாலே நிறைய எங்களுடைய வாழ்க்கையில் பிறருக்கு உதவியாக இருக்கிற வாய்ப்பை கடவுள் கொடுக்கிறார், இன்னும் கொடுக்கிறார். So if you live simply, you will have enough to give to others. ஆனால் ஒன்னே ஒன்று, இந்த செல்ஃப் சஃபிஷியன்சி என்பது ஏதோ சுயநலமாக, சுய பெருமைக்காக, சுய மமதைக்காக சொல்லப்படக்கூடாது. This self-sufficiency is not self-centered one, but a Christ-centered one. கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவை மையமாக கொண்ட, என்னை பலப்படுகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. 4:13 பிலிப்பியர், திரும்ப பிலிப்பியர் 4:13. வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், எல்லாம் உடையவனாயிருக்கவும் முடியும், யாதுமற்றவனாயிருக்க முடியும் என்ற அந்த செல்ஃப் சஃபிஷியன்சி. ஆண்டவருக்கு நன்றி உள்ளவராக இருப்போமாக. அப்படி பல ஊழியக்காரர்கள் வாழ்கிறீர்கள், பல ஆண்டவருடைய அடியார்கள் வாழ்கிறீர்கள். நீங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய பாதையிலே தான் இருக்கிறீர்கள். கவலைப்படாமல் முன் செல்லுங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அந்த மட்டிலே அந்த 2வது குறிப்பை நான் முடித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, நாம் இப்பொழுது 3வது திருமறை பகுதிக்கு போகிறோம். இந்த ஜூலை மாதம் 4ஆம் தேதிக்காக, 2021 வருஷம் ஜூலை மாதம் 4ஆம் தேதிக்காக 3வது திருமறை பகுதி லூக்கா 19வது அதிகாரம் 11 முதல் 27 வாக்கியங்கள். ஆக ஏற்கனவே 2 குறிப்புகளை நாம் பார்த்திருக்கிறோம். முதலாவது குறிப்பிலே ஸ்டூவர்ட்ஷிப் ஆஃப் ஜெனராசிட்டி என்று நாம் பார்த்தோம், தாராள மனப்பான்மை உள்ள பொறுப்பாண்மை. 2வது குறிப்பிலே ஸ்டூவர்ட்ஷிப் ஆஃப் செல்ஃப் கண்டென்ட்மெண்ட், போதுமென்ற மனதுடைய பொறுப்பாண்மை என்று பார்த்தோம், பவுலப்போஸ்தலனை வைத்து. 3வது குறிப்பிலே லூக்கா 19வது அதிகாரத்திலே வருகிற ஒரு அருமையான கதை, ஒரு அருமையான உவமை. அதில் இருந்து இப்படி எழுதியிருக்கிறேன், ஸ்டூவர்ட்ஷிப் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி, அதாவது கணக்கு ஒப்புவிக்கும் பொறுப்பாண்மை, கணக்கு ஒப்புவிக்கும் பொறுப்பாண்மை. இந்த அக்கௌண்டபிலிட்டிக்கு உரிய நல்ல கிரேக்க சொல் யூசுனே என்பதாகும். யூசுனே என்பதாகும். ஆக கணக்கு ஒப்புவிக்கும் ஒரு பொறுப்பாண்மை. இந்த லூக்கா 19வது அதிகாரம் 11 முதல் 27 வாக்கியங்களில் இருக்கிற அந்த உவமை, அதாவது அந்த தாலந்து உவமை என்று சொல்லுவார்கள் அல்லவா, அதற்கு பல விளக்கங்கள் இருக்கின்றன. ஒரு வித்தியாசமான விளக்கத்தை நானே எழுதியிருக்கிறேன். யாராவது புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் என்னுடைய ஆளுங்களுக்கு போகும் வாருங்கள் என்ற நூலை எடுத்து அதில் பாருங்கள். இயேசுவும் முதலாளித்துவமும் என்ற தலைப்பில் ஒரு வித்தியாசமான விளக்கம் கொடுத்திருக்கிறேன். அதில் அதை நீங்கள் வாசிக்க வேண்டும் என்பதற்காக, உங்களுடைய ஆர்வத்தை கூட்டுவதற்காக ஒரு வார்த்தை சொல்லி செல்கிறேன். அதாவது அங்கே அந்த தாளந்து உவமையிலே வருகிற 3 பேர், 5 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்து என்று வருகிறது அல்லவா, அதில் அந்த 1 தாளந்தை வாங்கி புதைத்து வைத்தவன் தான் நமக்கு முன்மாதிரி என்றெல்லாம் எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாங்கி வாசிக்க வேண்டும். ஒரு இம்மாரல் பிஸ்னஸ் ஓரியன்ட் எக்கானமியில், எம்பையருடைய எக்கானமியில் ஈடுபடாமல் அதை என்று தள்ளி நின்றவன் தான், நின்ற அந்த நபர் தான் நமக்கு மாடல் என்று எழுதியிருக்கிறேன். நீங்கள் அதை வாசிக்க வேண்டும் என்பதற்காக மாத்திரமே அதை சொல்லி இப்பொழுது இந்த குறிப்புக்குள்ளே நாம் போகலாம். அதாவது கணக்கு ஒப்புவிக்கும் பொறுப்பாண்மை, அக்கௌண்டபிலிட்டி. நாம் என்னவெல்லாம் பெற்றுக்கொண்டோமோ அதற்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பது கட்டாயமான உண்மை. பெற்றுக்கொண்டதற்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்.
பெற்றுக்கொண்டதற்கு பொறுப்பாக இருக்க வேண்டும். இந்த அக்கௌண்டபிலிட்டி என்பது வெறும் பணத்திலே மாத்திரமல்ல என்று ஏற்கனவே ஒருமுறை சொன்னேன் ஆரம்பத்திலேயே. கடவுள் கொடுத்த எல்லா அருள் வரங்களை பயன்படுத்துவதிலும் நாம் பொறுப்புடையவர்களாக இருக்க வேண்டும். கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நேரம், உடைமைகள், உறவுகள் எல்லாவற்றிலும் பொறுப்புடையவர்களாக இருக்க வேண்டும். அதில் குறிப்பாக மனுக்குலமாக கடவுள் கொடுத்த இயற்கையை நாம் பயன்படுத்துவதிலே பொறுப்புடையவர்களாக இருக்க வேண்டும் என்பது திரும்ப திரும்ப சொல்லப்படுகிற உண்மை. We humans are expected to be accountable to God for all the God-given natural resources. அதை பற்றி பேசியே தீர வேண்டும். செடிகளை பராமரிப்பதிலே, மரங்களை வெட்டாமல் இருப்பதிலே, காடுகளை அழிக்காமல் இருப்பதிலே, தண்ணீரை கெடுக்காமல் இருப்பதிலே, accountability in using the natural resources என்பது முக்கியமான உண்மை. இன்னைக்கு அந்த அக்கௌண்டபிலிட்டி வெகுவாக குறைந்து விட்டது. பர்சனல் அக்கௌண்டபிலிட்டியை பற்றி பேசுகிறவர்கள் கலெக்டிவ் அக்கௌண்டபிலிட்டியை பற்றி பேச மாட்டார்கள். திரும்ப சொல்லுகிறேன், பர்சனல் அக்கௌண்டபிலிட்டியை பற்றி பேசுகிறவர்கள் கலெக்டிவ் அக்கௌண்டபிலிட்டியை பற்றி பேச மாட்டார்கள். ஒரு சமூக கணக்காண்மை, ஒரு சமூக பொறுப்பாண்மை அது இருக்க வேண்டும் அல்லவா? சமூகம் எப்படி வேணாலும் போகட்டும், அதில் 10ஓடு 11 அத்தோடு நான் 1 என்று போய்விட்டு பர்சனல் அக்கௌண்டபிலிட்டியை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், ஒரு காசுக்கு எப்படி 2 பக்கங்களோ அது மாதிரி personal accountability and community accountability are the two sides of the same coin என்பதை திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். இன்றைக்கு இந்த பேண்டமிக் வந்ததற்கு காரணம் திரும்ப திரும்ப நாம் உறுதி செய்கிறோம். இதில் நாம் அனுகூலமாக இயற்கையை பயன்படுத்தின விதத்தில் நாம் கேடுள்ளவர்களாக போனோம். இயற்கையை கேடுள்ளதாக்கி போட்டோம். அதனாலே தான் நாம் கஷ்டப்படுகிறோம். குறிப்பாக பணக்கார நாடுகள், அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகள், அதிலும் குறிப்பாக மிக அதிகமாக பயன்படுத்துகிற இந்தியா போன்ற நாடுகள் ரொம்ப கவனத்தோடு நாம் இருக்க வேண்டியது இருக்கிறது. அன்பான நண்பர்களே, கடவுள் நம்மை மன்னிப்பாராக, பணக்கார நாடுகளை கடவுள் மன்னிப்பாராக, இந்த உலகத்தை ஆண்டவர் காப்பாராக என்று சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அந்த மட்டிலே நான் முடிக்கிறேன். 3வது குறிப்பை, அக்கௌண்டபிலிட்டி, ஸ்டூவர்ட்ஷிப் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி, கணக்காண்மை, பொறுப்பாண்மை, பொறுப்புடைமை. நாம் பெற்றுக்கொண்டவைகளுக்கு உண்மையாக இருக்கிற பொறுப்புடைமையிலும் நாம் வளர்ந்து பிறகு ஆண்டவர் அருள் செய்வாராக. நாம் ஒரு இறைவேண்டலோடு இந்த அருளுரையை முடிக்கலாம். இரக்கமுள்ள கடவுளே, அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த ஜூலை மாதம் 4ஆம் தேதிக்காக உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். பொறுப்பாண்மை என்ற தலைப்பிலே, ஸ்டூவர்ட்ஷிப் என்ற தலைப்பிலே இந்த நாளில் என்னுடைய சிந்தனைகளை செலவிட்டோம். நாங்கள் தொடக்கத்திலே சொன்னது போல ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு ஸ்டூவர்ட், ஒவ்வொரு ஊழியக்காரரும் ஒரு ஸ்டூவர்ட். ஏன் ஆண்டவரே, ஒவ்வொரு தனி மனிதரும் ஒரு ஸ்டூவர்ட். ஏனெனில் இயற்கையை பாதுகாப்பதிலே அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் இந்துக்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு பிற மத பாரம்பரியங்களை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஒருவேளை மதத்தை சாராமல் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாருமே உக்ரானக்காரர்கள் தான். அவர்கள் எல்லாருமே பொறுப்பாண்மை உள்ளவர்கள் தான். ஏனெனில் இயற்கையை பாதுகாப்பதிலே எல்லோருக்கும் பொறுப்பு உண்டு என்று நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, எங்களுடைய பணம், எங்களுடைய நேரம், எங்களுடைய தாளந்துகள், எங்களுடைய உறவுகள், எங்களுடைய கடவுள் நீர் தந்த எல்லா வரங்கள், இவைகள் எல்லாவற்றுக்கும் பொறுப்புள்ளவர்களாக இருந்து உங்களுடைய திருப்பெயரை மகிமைப்படுத்த அருள் செய்வீராக. எல்லாவற்றையும் உடைய திருப்பாதத்தில் அர்ப்பணித்து எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் திருப்பெயரில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். இரக்கமுள்ள ஆண்டவரே.
ஆமென். நண்பர்களே, இந்த வாரம் முதலாவது வாரம் நான் டிவைன் பேஷன்ஸ் சர்ச்சினுடைய போதகராக இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் பயன்படுகிற பொதுவான போதகராக இந்த அருளுரையை நான் வழங்கியிருக்கிறேன். இப்படியே வாரம் தொடர்ந்து இந்த அருளுரைகள் வழங்கப்படும். இந்த அருளுரைகளை ஆயத்தம் செய்து உங்களுக்கு வழங்குவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இவைகளை பதிவு செய்கிற என் அன்பு உடன்பிறப்பு டாக்டர் ஜேம்ஸ் ராஜசேகரன் அவர்களுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். தொடர்ந்து ஆண்டவருடைய அருள் நம்மை பாதுகாத்து வழி நடத்துவதாக. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், எங்களோடு தொடர்பிலே இருங்கள். ஆண்டவர் நம்ம எல்லாரையும் வழி நடத்தி பாதுகாப்பாராக. நன்றி.